அன்னைக்கு ஆர்த்தி டூருக்கு போகும்போது ஒரு சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன். ஓடிஜில தான் பண்ணேன் இந்த வாட்டி. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் 2 முட்டையை நல்லா அடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரிப்பு வச்சுட்டு 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3/4 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண சுகர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருந்த அந்த முட்டையோட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு நாம இப்போ ஜலிச்சு வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் போல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் பேக்கிங் மோடில். அந்த பாத்திரத்தில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் ஓடிஜியில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஃப்ளஃபியாக கேக் வந்துடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ ரிலேட்டட் வீடியோவில்